அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நம்ம வந்து மீல் மேக்கரில் வச்சு நம்ம வந்து குஃப்தா செஞ்சுருக்குறோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துருக்குதுங்க. டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருந்துச்சு. மட்டன் குஃப்தா சாப்பிட்ட ஃபீலிங்லேயே இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், சோயா வந்து நான் வந்து 1 மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தேன். நல்லா புளிஞ்சிடணும், தண்ணி இருக்கக்கூடாது. வேறு பவுலில் மாற்றிக்குவோம். இது சைவ குப்தாங்க. இது மட்டனே இல்லாமல் இருக்கும். பாருங்கள், 2 தான் நம்ம அரைச்சிக்குவோம். ஒரே இதில் அரைக்க முடியாது. கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே அரைக்காது. சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. அடுத்ததையும் அரைச்சிட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து மசாலா சாமான் என்னென்ன அரைக்கணும்னு பார்ப்போம். பாருங்கள், பட்டை ஒரு துண்டு வச்சுருக்கேன். மீல் மேக்கர் இது ஜீரகம், பெருஞ்சீரகம் கொஞ்சம் இருக்குது. கிராம்பு கொஞ்சம், அன்னாசி முக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன். இது வந்து கசகசா கொஞ்சம் இருக்குங்க. முந்திரி பருப்பு 5 இருக்குது. பொட்டுக்கடலை 2 பசங்கண்டி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் இருக்கும், அது போட்டிருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்த பிறகு அப்புறம்னா இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாலாம் அதிலே போட்டு திருப்பி அரைப்போம். இது ரொம்ப நேரம் அரையும், அதனால் அரைச்சிட்டு வந்துடுவோம் இதை. இப்போ வந்து பச்சை மிளகாவும் 2 போட்டிருக்கேன். பூண்டு 2 பல் இருக்குது. வெங்காயம் வந்து பல வெங்காயம் 1 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. கருவேப்பிலை ஒரு கொத்து வந்து சின்ன சின்ன பீஸாக கிள்ளி போட்டுக்கணும். இது பெருசாக போட்டாக்க குப்தா வந்து வெடி போட்டுரும். மல்லி இலை கொஞ்சம் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து மசாலா சாமான் என்னென்ன போடுவோம். மல்லித்தூள் 1/2 மேசக்கரண்டி போடுறேன். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போடுறேங்க. ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதுலேயே காரம் இருக்கும். இப்போ வந்து உப்புத்தூள் கொஞ்சம் போடுறேன், ஏற்கனவே போட்டு அரைச்சிருக்கோம். அவ்வளோதான், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும். மட்டன் குஃப்தா சாப்பிட்ட ஃபீலிங்லேயே இருக்குங்க. நான் என் மட்டன் குஃப்தாக்கு என்னென்ன அரைப்பேனோ அதே மாதிரி போட்டிருக்கேன் அதில். முருணை பால் மாதிரி பிடிச்சிருவோம், சின்ன சின்ன பால் மாதிரி பிடிச்சிருவோம். பாருங்கள், இப்படி இருக்கும். ஏற்கனவே பிடிச்சி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. நம்ம ஆயிலில் பொரிச்சு எடுக்கிறது தான் பார்ப்போம். ஆயில் சூடாக இருக்குது. ஒன்றா போடுவோங்க. கொஞ்சம் பார்த்து கவனமாக போடணும். எனக்கு வந்து இது வந்து லேசாக வெடி போட ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நான் அடுத்த பேஜ் என்ன செஞ்சேன், நான் வந்து கடல மாவு கொஞ்சம் தண்ணி போல் கரைச்சி அதில் டிப் பண்ணி நான் போட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, வெடிப்பே இல்லாமல். இந்த இதில் தான் ரொம்ப எனக்கு சிரமமாக போச்சு. மைதா இது கடல மாவு நினைக்காமல் போட்டேன். அதில் ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. இது ரெடி ஆகிடுச்சு. பாருங்களா, சவந்துருக்கணும் இந்த மாதிரி தான்.
அடுத்தது கடல மாவு எப்படி செஞ்சு நான் போடுறேன்னு பாருங்கள். கடல மாவு கொஞ்சம் தண்ணி போல் கரைச்சிக்கணும். இந்த சோயா உருண்டையை அதில் உள்ள நனைச்சி நம்ம எண்ணெயில் போடலாம். இது இப்படி போட்டாக்க வெடிப்பே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த சுனியத்துக்கெலாம் வந்து மைதா மாவில் நனைச்சி போடுவோம்ல, இதில் வந்து நம்ம கடல மாவில் நனைச்சி போடுறோம். இதில் கொஞ்சம் கூட வெடிப்பே வரலங்க. நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு போடுங்க, நல்லா ஈஸியாக வரும் உங்களுக்கு. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட வெடிப்பே இல்லாமல் நல்லா பால் பாலாக எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். நல்லா சவக்காக எடுக்கணும். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நல்லா சூப்பராக வந்துடுச்சு. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க. மட்டன் குஃப்தா சாப்பிட்ட ஃபீலிங்லேயே இருக்கும். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.